சிவகங்கையில் காளையார் கோயில் இருக்கு. சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் அந்த கோயிலை கட்டுறாங்க சார். அந்த கோவிலுக்கு ஒரு தேர் செய்யணும்னு விரும்புறாங்க. குப்பமுத்த ஆச்சாரியார்கிட்ட போய் தேர் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேர் செய்ய ஆரம்பிக்கிற அன்னைக்கு 2 பேரும் கேட்குறாங்க, என்ன தட்சணை கொடுக்கணும்? அவர் சொன்னார், நான் தேரை செஞ்சு முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். தேர் தயாராயிடுச்சு. காளையார் கோயிலில் தேர் திருவிழா. எப்பவுமே தேர் திருவிழானா அந்த ஊரினுடைய முக்கிய பிரமுகர் தான் வடம் பிடித்து தேரை இழுத்து வைப்பாங்க. இப்போ சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் தான் சிவகங்கை பகுதியை அவங்க ஆட்சி செய்கிறாங்க. இவங்க வடம் பிடிச்சு இழுக்கிறாங்க, தேர் நகரல சார். எல்லாரும் ஏதோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சு போல இருக்கேன்னு பேசுறாங்க. அப்ப பெரிய மருதுக்கு ஞாபகம் வருது, இந்த தேரை செய்து கொடுத்தவருக்கு நாம கொடுக்க வேண்டிய தட்சணையை இன்னும் கொடுக்கல. ஐயா, இந்த தேர் செஞ்சதுக்கு உங்களுக்கு தட்சணை கொடுக்கணும், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. குப்பமுத்த ஆச்சாரியார் சொன்னார், இன்று ஒரு நாள் இந்த பகுதிக்கு நான் அரசனாக இருக்க வேண்டும். ஆனா பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு, நீங்கள் தான் இன்று ஒரு நாள் இந்த சிவகங்கை சமஸ்தானம் இந்த பகுதிக்கு அரசன், நீங்க தான் வடம் பிடிச்சு தேர் திருவிழாவை துவக்கி வைங்க. இவர் வடம் பிடிச்சு இழுக்கிறார், தேர் நகர்ந்துருச்சு. ஆனா இவர் கீழே விழுந்துட்டார், அவர் மேல தேர் சக்கரம் ஏறிடுச்சு. பெரிய மருது ஓடி வரார், சின்ன மருது துடிச்சு போறார். ஐயா, கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதுங்களா? குப்பமுத்த ஆச்சாரியார் சொன்னார், பெரிய மருதுவையும் சின்ன மருதுவையும் பார்த்து, நான் தேர் செய்யறதுக்கு முன்னாடி விநாயகரை தான் நாங்கள் முதல்ல செய்வோம். தந்தம் செய்ய ஆரம்பித்தேன், தந்தம் உடைஞ்சது. 2வது முறை ஆரம்பித்தேன், அப்பவும் தந்தம் உடைஞ்சது. 3வது முறை செய்ய ஆரம்பித்த போதும் தந்தம் உடைந்தது. உடனே நான் தேர் சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தேன். இப்படி ஒரு தேரை செய்ய ஆரம்பிக்கிற போது 3 முறை அந்த தந்தம் உடைந்து போனால் தேர் திருவிழா அன்றைக்கு அந்த நாட்டினுடைய அரசன் அந்த தேர் சக்கரத்தில் அடிபட்டு இறந்து போவான் என்று தேர் சாஸ்திரம் சொன்னது. அதனால் தான் உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இன்று ஒரு நாள் நான் அரசனாக இருக்கணும்னு கேட்டேன், நான் கிளம்புறேன்னு குப்பமுத்த ஆச்சாரியர் இறந்து போனார். ஏன் ஆன்மீக மண் தெரியுமா? இப்ப ஆங்கிலேயர்கள் சின்ன மருதுவையும் பெரிய மருதுவையும் தேடுறாங்க. சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் எங்களிடம் சரணடையாவிட்டால் காளையார் கோயிலை குண்டு வைத்து தகர்ப்போம். நாங்க காளையார் கோயிலை குண்டு வச்சு தகர்க்க கூடாது என்பதற்காகத்தான் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் ஆங்கிலேயரிடம் வந்து சரணடைந்தார்கள். ஒரு கோயில் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க சார், கோயில் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. எங்கள் தலை காளையார் கோயிலை பார்த்து இருக்க வேண்டும். உடம்பு இருக்கிறது வேற இடத்துல, மருது சகோதரர்களின் தலையை காளையார் கோயிலுக்கு முன்னாடி வந்து புதைச்சு வச்சாங்க. சின்ன மருது பெரிய மருதுலாம்